நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சியினர் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஏற்கனவே பல்வேறு முறை மாநில அளவில் எம்எல்ஏ மற்றும் எம்பி தகுதிகளில் போட்டியிட்டிருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட கடந்த 3-4 வருடமாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பாற்றி வருகிறார். இந்த நிலையில் இன்று அவரது வீட்டருகே செம்பியம் பகுதிக்குட்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டருகே நின்று பேசி கொண்டிருக்கையில் அங்கு இருக்கக்கூடிய மர்ம நபர்கள் 6 பேர் வாகனம் மூலமாக வந்து அவரை சராமாரியாக அரிவாளினால் வெட்டி கொலை செய்திருக்கின்றனர். சிகிச்சைக்காக உடனடியாக அவர் அங்கிருந்து கிரீம்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி இந்த இடத்துல உயிரிழந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. மேலும் அவர்கள் நேரடியாக அந்த உடலை பெற்றுக்கொண்டு நேரடியாக சென்று அரசு மருத்துவமனையில் அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உடல் உறவினர்களுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இந்த அப்போலோ மருத்துவமனையை பொறுத்தவரையில் மொத்தமாக ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. அதிகப்படியான காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கின்றனர். கட்சியின் மாநில தலைவர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு பதற்றமான சூழல் காரணமாக காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அடுத்ததாக அவரது உடல் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மார்ச்சரிக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அவரது வீடு அமைந்திருக்கக்கூடிய செம்பியம் பகுதிக்கு அருகே அவர் நின்று கொண்டிருக்கையில் திடீரென வாகனங்களில் வந்த அவர்கள் 6 நபர்கள் அரிவாளால் வெட்டியிருக்கின்றனர். அவருடன் இருந்த 2 நபர்களுக்கும் அரிவாள் வெட்டு விழப்பட்டிருக்கிறது. அவர்களும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் அப்போலோ மருத்துவமனை போலீஸ் பாதுகாப்பை பொறுத்தவரையில் டிசி நேரடியாக மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கு. டிசி தலைமையில் அதே போல் ஜேசி, அசிஸ்டன்ட் கமிஷனர்கள் 2 நபர்கள், இன்ஸ்பெக்டர் என 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இப்போது மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே இருக்கின்றனர். அதே போல் மேலும் கூடுதலாக காவல்துறையினரை வரவழைக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு தேசிய கட்சி என்பதால் அந்த கட்சியின் மாநில தலைவர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருப்பதால் தமிழ்நாடு முழுவதும் இருந்த அதிக அளவிலான தொண்டர்கள் இந்த மருத்துவமனை வளாகத்தில், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிக அளவில் இந்த மருத்துவமனை வளாகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். வரக்கூடிய அனைவருமே அழுது புலம்பியபடியும் கண்ணீருடனும் வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திரைப்பிரபலங்களான இயக்குனர் ரஞ்சித்தும் அதே போல் சண்டை பயிற்சியாளர் தீனா ஆகியோர் உடனடியாக அழுதவாறே ஓடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்து வெட்டு வாங்கியிருக்கக்கூடிய அந்த 2 கட்சி நிர்வாகிகளும் அவர்களுக்கான சிகிச்சையும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவரது கொலை என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறைக்கு வெளியே அவரது தொண்டர்கள் நின்று கதறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கொலை உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகாக அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மார்ச்சரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் என்பது கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கான அந்த ஃபார்மாலிட்டிஸ் தற்போது நடைபெற்று வருகிறது. காவல்துறையினரும் அதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர்.